உங்களுக்கு ஆன்சர்ஸ் பார்ப்போம். Questions. Choose the correct answers and fill in the blanks. 1. Finally, the day had come. Here, the day refers to what? ஸோ நமக்கு தெரியும் இது வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனுக்காக உள்ளது, என்ன செலிப்ரேஷனுக்காக உள்ளது, என்ன பர்டிகுலர் ஃபெஸ்டிவலுக்காக உள்ளது அப்படிங்கிறது. ஸோ தி ஆன்சர் எஸ், கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், ஈத். ஈத் கா, therefore it is for ஈத். Number 2, with their treasure, the boys would buy dash in Idga. A. Pens and pencils. B. Toys and rubber balls. C. Chocolates and cakes. Do you remember பாடத்துலேருந்து எதுன்னு சொல்லிட்டு? எனக்கு தெரிஞ்சு ஏ இல்லை, பியா சியா? பி, எஸ், டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ். நம்ம பார்ப்போம் டாய்ஸ், ரப்பர் பால்ஸ், பேப்பர் கட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம. தேர்ஃபோர் இங்கே டாய்ஸ் அண்ட் ரப்பர் பால்ஸ் த கரெக்ட் ஆன்சர். Question 3. Hamid's friends are Mohammad, Mohsin, Noori and Sami. Ragul, Preeti, Sam and Mufid. Rani, Varghese, Sita and Zahir. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? மஹமூத், மொஷின், நூரி அண்ட் சாமி. எங்கள் அப்பா வந்து சாக்ஸ்லாம் வந்துட்டு ட்ரெஷர்லாம் கொண்டாந்துட்டாருன்னா, எங்கள் அம்மா கிஃப்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, எனக்கிட்ட மஹமூதை விட, மொஹசினை விட, நூரியை விட, சாமியை விட என்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு யோசிப்பான். ஞாபகம் இருக்கா? ஸோ தட்ஸ் தி ஆன்சர். Number 4. If only her son were there, it would have been a different kind of Eid. What happened to her son? அவங்க பையனுக்கு என்ன நடந்தது? Her son had died, her son had gone abroad, her son had gone on a tour. அவங்க பேரண்ட்டை ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஆக்சுவலாக ஒன்று நடந்திருக்கும். அதனால உங்களுக்கு தெரியும் தானே? therefore the answer is her son had died. இறந்து போயிட்டான், ஆனால் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க அவர் வெளிநாடு போயிருக்கிறாரு, உனக்கு நிறைய கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. Number 5. Hamid was like one with wings on his feet. This means dash. He ran fast, he ran slowly, he was an angel. What is the answer? He ran fast. ஸோ அவன் வேகமாக ஓடலாம் அப்படிங்கிறது தான் இவன் காலில் வந்துட்டு ரெக்கை கட்டிட்டு திரியறது அப்படின்னு சொல்கிற மீனிங். ஸோ தட்ஸ் தி கொஷின் ஆன்சர் ஃபார் செக்ஷன் 1. நவ் லெட்ஸ் கோ ஃபார் glossaries ஃபார் செக்ஷன் 2. 1. Tonga. Tonga. Tonga or Tanga is a light carriage or chariot drawn by one horse used for transportation in India, Pakistan and Bangladesh. They have a canopy over the carriage with a single pair of large wheels. The passengers reach the seats from the rear while the driver sits in front of the carriage. Some space is available for baggage below the carriage between the wheels. This space is often used to carry hay for the horses. டொங்கா அப்படிங்கிறது ஒத்த குதிரை இழுத்துட்டு போகக்கூடிய 2 வீல் உள்ள வண்டி. இந்த வண்டி வந்துக்கிட்டு தனியாக வச்சுருப்பாங்க, வாடகைக்கும் போவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு குதிரை வண்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இதில் மேலே ஒரு கவர் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு காலத்தில் நம்ம ஊர்லேயே மாட்டு வண்டி, கூண்டு வண்டி அப்படின்னு இருக்கும், அந்த கூண்டு மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம டொங்கா அப்படின்னு சொல்கிறோம். Number 2. Ekka. Ekkas were typically drawn by a single horse, pony or mule or sometimes bullock and had a pair of large wooden wheels and traditionally a wooden axle, and the carriage had a flat floor with a canopy providing shades to the passenger or passengers and the driver. Traditionally, they lacked springs and seats, with the passengers having to sit on their haunches and withstand the jolts transmitted by the wheels. ஸோ இதுவும் டோங்கா மாதிரி தான், ஆனால் இது கொஞ்சம் பழசு. நீங்கள் நம்ம ஊரில் மாட்டு வண்டியில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லாமே வுட்டன்லேயே செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் ஸ்ப்ரிங்கு அந்த மாதிரி ஷாக் அப்சார்பர் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக டாங்கா வந்துக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்தது. அது நம்ம கார்ஸ் யூஸ் பண்ணுற வரைக்குமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்துக்கிட்டு ஸ்போக்ஸ் கம்பின்னு சொல்லுவோம்ல, அந்த ஃபோக்ஸ் கம்பிலாம் இருந்திருக்கும். ஸோ அந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு பெரிய டிஃபரன்ஸில் இது கொஞ்சம் பழசு, டோங்கா வந்து கொஞ்சம் புதுசு. அதில் ஸ்ப்ரிங்கெல்லாம் வச்சு கொஞ்சம் வசதியாக வச்சுருந்துருப்பாங்க. இங்கே எல்லாம் பண்ணால் எல்லாரும் தரையில் தான் உட்காந்துருக்கும்போது வண்டி டம்முன்னு கல்லில் போச்சுன்னா நமக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோங்கா அண்ட் ஏக்கா. ரெண்டுமே நம்ம ஊரில் பயன்படுத்துகிற வண்டிகள் தான்.
ஸோ glossary for second part. Gaped. Gaped அப்படின்னா ஸ்டார்டு, உத்து பார்க்கறது அப்படிங்கிற மீனிங். Embraced. Hold someone closely in one's arms, especially as a sign of affection. ஒருத்தருக்கு பிடிச்சது அப்படிங்கிறத கட்டி பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அந்த பக்கத்தில் பாருங்கள், அந்த கட்டி பிடிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸில் வந்து இந்த எம்ப்ரேஸுங்கிறத நம்ம ஹக் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஊரில் ஹக்குங்கிறது ஒரு நார்மல் இல்லை. நீங்கள் வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா ஹக்குங்கிறது ரொம்ப நார்மலான சமாச்சாரம். தட் இஸ் எம்ப்ரேசிங். டிசெண்டட், மூவ் ஆர் ஃபால் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னா டிசென்ட்னா இறங்கி போகிறது அப்படின்னு அர்த்தம். இது ஆக்சுவலாக சொன்னது இறங்குறது இல்லை. இந்த மிட்டாய் கடை பக்கத்தில் நுழைஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அந்த நுழைந்தோம் அப்படிங்கிறது தான் இங்கே டிசெண்டட் அப்படின்னு வருது. மெரி கோ ரவுண்டு, எ ரிவால்விங் மெஷின் வித் மாடல் ஹார்சஸ் ஆர் கார்ஸ் ஆன் விச் பீப்புள் ரைடு ஃபார் அம்யூஸ்மெண்ட். வசதிக்கு சந்தோஷத்துக்காக இந்த ரைட் பண்ணுறது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இந்த பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம என்னமோ சொல்லுவோமே தமிழில், என்னமா சொல்லுவோம்? மெரி கோ ரவுண்டு. இந்த சுத்துவோமே ராட்டனம், ரங்க ராட்டனம், ராட்டனம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மெரி கோ ரவுண்டு. அந்த வார்த்தை கரெக்டாக வரல. மெரி கோ ரவுண்ட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ரொம்ப நாள் அதை யூஸ் பண்ணல, ரொம்ப நாள் நம்ம போக முடியாது, அதனால அது மறந்து போயிருது. ஃபோர் மெரி கோ ரவுண்டுங்கிறது நம்ம ஊரில் உள்ள ராட்டனம். அந்த பக்கத்தில் படம் போட்டிருக்கேன் பாருங்க. மவுண்டட், கிளைம்ப் அப் அப்படின்னா இது வந்து வழக்கமாக மவுண்டிங் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வெஹிக்கிளை இல்லைனா வந்துக்கிட்டு அந்த பைக்கு, சைக்கிள், குதிரை இதெல்லாம் சொல்லுவோம். இந்த ரைடு பண்ணுறது எல்லாமே நம்ம கிளைம் பண்ணுறதை வந்து நம்ம மவுண்டட் அப்படின்னு சொல்லுவோம். மிசரபிள், அன்ஹாப்பி ஆர் அன்ஃபார்ச்சுனேட், பரிதாபத்துக்குரிய அப்படிங்கிற மாதிரி தான் மிசரபிள். ஸ்மாக் யுவர் லிப்ஸ், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லிப்ஸ் நாய்ஸ்லி டு ஷோ என்ஜாய்மெண்ட். அப்படியே பார்த்து சாப்பாடு நாக்கில் ஏச்சி ஊறுதுன்னு சொல்கிறோமே, அதுதான் வந்துக்கிட்டு ஸ்மாக் யுவர் லிப்ஸ். ரிலிஷ்ட், என்ஜாய்ட் ஆர் டுக் ப்ளஷர் இன் த டேஸ்ட். அதை வந்துட்டு ரொம்ப அனுபவிக்கிறது அப்படிங்கிற வார்த்தை தான் ரிலிஷ்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் செக்ஷன் 2 வில் பி எக்ஸ்பிளைன்ட் பை மேடம் ஃப்ளோரா. Now let's see the second section of the lesson. Soon the roads began to get crowded. Some people were on tongas and ekkas, some in motorcars, all wearing perfume, all bursting with excitement. The children were a calm and contented lot. For village children, everything in the town was wonderful. Whatever caught their eye, they stood and gaped at it with wonder. At last, the Ida came into view. There were row upon row of worshippers as far as the eye could see. Newcomers lined themselves behind the ones already there. இப்போ ரோடெல்லாம் பயங்கர க்ரௌடி ஆயிடுச்சு, கூட்டம் ஆயிடுச்சு. ஒரு சிலர் வந்து டாங்காஸில் ஏறி வர்றாங்க, ஒரு சிலர் எக்காஸ். அங்கே பாருங்கள், மேலே உள்ளது டாங்காஸ், கீழே உள்ளது எக்காஸ். சார் வந்து ஏற்கனவே க்ளாசரில் சொல்லியிருக்காங்க. சம் இன் மோட்டாகாஸ், ஒரு சிலர் மோட்டாகாஸில். ஆல் வேரிங் பர்ஃப்யூம், எல்லாரும் பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க. அதாவது சென்ட்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம சென்ட்டுன்னு சொல்லுவோம், அது பர்ஃப்யூம் சொல்லணும். ஆல் பர்ஸ்டிங் வித் எக்ஸை, எல்லாரும் பயங்கர பரபரப்போட சந்தோஷமாக ஆரவாரத்தோடு இருக்காங்க. இந்த சில்ட்ரன் வேற காம் அண்ட் கண்டென்ட் லாட். ஆனால் பசங்கள்லாம் வந்து ரொம்ப அமைதியாக, அதே சமயம் நிறைவாக இருக்காங்க. வழக்கமாக வில்லேஜ் சில்ட்ரனுக்கெல்லாம் டவுனில் உள்ள எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப அற்புதமானதாக அழகானதாகவே தோணும். ஃபார் வில்லேஜ் சில்ட்ரன் எவ்ரி திங் இன் த டவுன் வாஸ் வண்டர்ஃபுல். வாட் எவர் காட் தேர் ஐ தே ஸ்டூட் அண்ட் கேப்ட் அட் இட் வித் ஒண்டர். எதெல்லாம் அவங்க கண்ணில் படுதோ எல்லாமே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதனால் வாய்ப்பிலேருந்து கேப்னா ஆன்னு பார்த்துக்கிட்டு நிற்கிறது. அட் லாஸ்ட் இதா கேம் இன்டு, கடைசியில் அவங்க போக வேண்டிய அந்த இடமும் வந்து சேர்ந்துருச்சு. There were row upon rows or row of worshippers as far as the eye could see. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோவில் அழகாக நீட்டாக worshippers, அதை வழிபடுறதுக்கு எல்லாரும் நீட்டாக ரோஸில் இருக்காங்க. நியூ கமர்ஸ் லைன் themselves behind the ones already there. உடனே அவங்க இருக்கிறவங்களோட டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி இப்படி பின்னாடி அந்த லைன்லேயும் பின்னாடி நியூ கமர்ஸ் வர்றவங்களாம் சேர்ந்து அங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக அங்கே அமர்றாங்க. The prayer was over. Men embraced each other. They descended on the sweet and toy vendor stores like an army moving to attack. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. You paid 1 paise and had 25 rounds of fun. Mahmoud and Mozin and Noori and other boys mounted the horses and camels. The prayer was over. இப்ப prayer முடிஞ்சிருச்சு.
மென் எம்ப்ரேஸ் டீச்சர். ப்ரேயர் முடிஞ்சு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா மாஸ்க்ல எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், வெளியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி தழுவுவாங்க. அது மாதிரி செய்கிறாங்க. தே டிசெண்டட் அண்ட் த ஸ்வீட் அண்ட் டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ் லைக் அன் ஆர்மி மூவிங் டு அட்டாக். தே டிசெண்டட்னா வழக்கமாக இறங்குறதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் போய் உள்ளே நுழையிறாங்க. எங்கே? டாய் வெண்டர் ஸ்டோர்ஸ்லேயும் ஸ்வீட் ஸ்டோர்ஸ்லேயும் எல்லாரும் உள்ளே ஏதோ பெரிய படையெடுத்து போகிறதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி எல்லாம் உள்ளே போய் நுழையிறாங்க. There was the merry-go-round with wooden elephants, horses and camels. நம்ம இந்த ராட்டினம் பார்த்துருக்கோம்ல, இந்த ராட்டினத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் இருக்கும், ஹார்சஸ் இருக்கும், கேமல்ஸ் இருக்கும். அது மேலே ஏறி உட்காந்து அப்படியே சுற்றி வர்றதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அங்கே இருக்குது. யூ பெய்ட் 1 paisa and had 25 rounds of fun. அவர் அங்கே சொல்லிட்டு இருக்காரு, 1 பைசா கொடுத்தோம்னா 25 ரவுண்ட்ஸு அதில் போக முடியும், ஜாலியாக போகலான்னு. மொஹமூத், மொசின் அண்ட் நூரி அண்ட் அதர் பாய்ஸ் மவுண்டன் த ஹார்சஸ் அண்ட் கேமல்ஸ். இப்போ இந்த 3 பசங்கன்னா மற்ற நிறைய பேரும் ஹார்சஸ்லையும் கேமல்ஸ்லையும் எலிஃபென்ட்ஸ்லையும் எல்லாம் ஏறி உட்காந்து நல்லா மெரி கோ ரவுண்ட் சுற்றி வர்றாங்க. Hamid watched them from a distance. All he had were 3 paisas. He couldn't part with a third of his treasure for a few miserable rounds. They were soon done with their rides. Then it was time for the toys. There was a row of stalls on one side with all kinds of toys. Soldiers and milkmaids, kings and ministers, water carriers and washerwomen and holy men. ஹாமித் வந்து இப்போ டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவங்க 3 பேரும் சுற்றிட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருந்துட்டு, ஆல் ஹீ ஹேட் வேர் 3 paisas. ஆனால் அவன்கிட்ட இருக்கிறது 3 paisas மட்டும்தான் இருக்குது. ஹீ குடின் பார்ட் வித் அ தேர்ட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர் ஃபார் அ ஃபியூ மிசரபிள் ரவுண்ட்ஸ். சும்மா ஒரு 25 ரவுண்டு சுற்றுறதுக்காக வேண்டி அந்த அதாவது இவனுக்கு வந்து பொறுத்தவரை மிஸ்ரபிள்னா தேவையில்லாது அப்படின்னு நினைக்கிறான். அதனால மிஸ்ரபிள் ரவுண்ட்ஸு பரிதாமல் சும்மா அங்கே போய் சுற்றிட்டு கிடக்கிறதுக்காக என்கிட்ட உள்ளதில் ஒரு 1/3 வந்து நான் இழக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. They were soon done with their rides. இப்போ அவங்க எல்லாரும் சுற்றி அந்த ரைட்ஸ் சுற்றுறதை முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டாங்க. Then it was time for the toys. இப்போ எல்லாம் டாய்ஸ் வாங்குறதுக்கு கிளம்பணும். There was a row of stalls on one side with all kinds of toys. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ ஃபுல்லாக ஒரு சைடு முழுசும் ஸ்டால்ஸ் இருக்குது. அங்கே எல்லாம் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் டாய்ஸும் இருக்குது, விளையாட்டு பொருட்களும் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ் இருக்குது, மில்க் மெய்ட்ஸ் இருக்காங்க, கிங்ஸ் இருக்காங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, வாட்டர் கேரியர்ஸ், அழகாக தண்ணியே இப்படி தூக்கிட்டு போகிற மாதிரி உள்ள வாட்டர் கேரியர்ஸ், அண்ட் வாஷர் உமன் இவங்க எல்லாம் இருக்காங்க, ஹோலிமென், எல்லா விதமான பொம்மைகளும் அங்கே இருக்குது. Mahmud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. Mohsin bought a water carrier while Noori got a lawyer. Those toys cost 2 paise each. Hamid had only 3 paisas. How could he buy such expensive toys? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. But he looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. After the boys, it was sweets. After the toys, it was sweets. Someone bought sesame seed candy. Others globe jamuns or halwa. They smacked their lips with relish. Only Hamid was left out. Mahmud bought a policeman in khaki with a red turban on his head and a gun on his shoulder. இப்போ மஹமூத் வந்து ஒரு போலீஸ்மேன் வாங்குறான். இந்த போலீஸ்மேன் வந்து காக்கி ட்ரெஸ் போட்டிருக்காரு. தலையில் வந்து தலைப்பான்னு சொல்லுவோம்ல, டர்பன், அது ரெட் கலரில் இருக்குது, தலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஷோல்டரில் ஒரு கன் வச்சிருக்க மாதிரி உள்ள ஒரு பொம்மையை மஹமூத் வாங்கிட்டான். மொசின் பாட்ட வாட்டர் கேரியர் ஒயில் நூரி காட்ட லாயர். மொசின் வந்து வாட்டர் கேரியரும் நூரி வந்து லாயரையும் வாங்கியிருக்காங்க. தோஸ் டாய்ஸ் காஸ்ட் 2 paise each. ஒவ்வொரு டாய்ஸ், அந்த டாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டாயோட விலை வந்து 3 paisa each. ஹமீத் had only 3 paisas. இப்போ ஹமீத்கிட்ட 3 paisas மட்டும்தான் இருக்குது. How could he buy such expensive toys? எக்ஸ்பென்சிவ்னா விலையுயர்ந்த அந்த மாதிரி விளையாட்டு பொருட்களை எப்படி வேணாலும் வாங்க முடியும்? If they dropped out of his hand, they would be smashed to bits. If a drop of water fell on them, the color would run. உடனே இவன் நினைக்கிறான், அவங்க கீழே மட்டும் அந்த பொம்மையை கீழே போட்டாங்க, அப்படியே விட்டுவிட்டா உடஞ்சி போயிடும். அதில் ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர், ஒரு துளி தண்ணி பட்டா கூட என்னவாயிரும், அதில் உள்ள கலர்லாம் போயிடும். பட்
He looked at them hungrily and wished he could hold them in his hands for just a moment or two. இருந்தாலும் கூட அவன் மனசில் ஒரு ஏக்கமாக இருக்காது. இதை ஹங்க்ரிலின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இது பசி கிடையாது, ஒரு ஆசை. எப்படின்னா, ஒரே ஒரு நிமிஷம், 1 minute 1 moment மட்டும் அதை தன்னோட கையில் அப்படி தொட்டு பார்த்து கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியாதா அப்படின்னு இந்த சின்ன பையனுக்கு, ஏழை பையனுக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஆஃப்டர் த டாய்ஸ் இட் வாஸ் ஸ்வீட்ஸ். இப்போ டாய்ஸ்லாம் முடிச்சோன்னே அடுத்து ஸ்வீட் ஸ்டாலுக்கு போகிறாங்க. Someone bought sesame seed candy, others gulab jamuns and halwa. ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, எள்ளு மிட்டாய், அந்த எள்ளு மிட்டாய் வாங்குறாங்க. அது முன்ன ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, குலோப் ஜாம் வாங்குறாங்க, ஹல்வா வாங்குறாங்க. தே ஸ்மாக் தேர் லிப்ஸ் வித் ரெலிஷ். அப்படியே சப்பு கொட்டி தின்றதுன்னு சொல்லணும்ல, அது மாதிரி வாயில் போட்டு எச்சி ஊற அப்படியே ரெலிஷ் பண்ணி லிப்ஸ் இது பண்ணிக்கிட்டு சாப்பிட்றாங்க. ஒன்லி ஹமீத் வாஸ் லெஃப்ட். ஆனால் ஹமீத் மட்டும் எதுவும் வாங்காமல் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்கான்.